தாம்பரம் அருகே மெடிக்கல் ஷாப் உரிமையாளர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மன்னிவாக்கத்தைச் சேர்ந்த வினோத் என்பவர் அதே பகுதியில் 2 மெடிக்கல் ஷாப்கள் நடத்தி வருகிறார். வெள்ளிக்கிழமையன்று இரவு சுமார் 10:30 மணியளவில் மெடிக்கல் ஷாப் கடையை மூடிவிட்டு கடையின் அருகே உள்ள பேக்கரிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் வினோத்தை வழிமறித்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுத்து தலை, முகம், கை, கால் என பல பகுதிகளில் சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அந்த கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து தப்பி ஓடியது. தகவல் அறிந்த ஓட்டேரி போலீசார் உடலை கைப்பற்றி பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஓட்டேரி பகுதியைச் சேர்ந்த சிலம்பு என்ற சிலம்பரசன் என்ற பிரபல ரவுடி வினோத் மெடிக்கல் ஷாப்க்கு வந்து மாதம் 50,000 ரூபாய் மாமூல் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வினோத் கொடுத்த புகாரின் பேரில் சிலம்பரசனை போலீசார் கைது செய்து குண்டாசில் சிறையில் அடைத்தனர். இந்த முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மருந்து கடை உரிமையாளர் வினோத்தை கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பு மற்றும் நாடார் பேரவை சார்பில் நடைபெற்ற மறியலில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் சங்கத்தினரை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று போலீசார் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.